எங்க அக்கா கல்யாண இரவு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அப்பா அவளோட வரதட்சணை பொருட்களை மாடி அறையில் போட்டு தள்ளிவிட்டு அதற்கு பூட்டு போட்டு இந்த அறையை யாராவது திறந்தால் என் செத்த முகத்தை பார்ப்பாங்கன்னு சொன்னார். அப்புறம் எல்லா வீட்டு ஆளுங்களும் பயந்து போயிட்டாங்க. பல வருஷங்களாக யாரும் அதன் பக்கம் போகவே இல்லை. ஒரு நைட் அப்பா பால் கிளாஸை எடுத்துக்கிட்டு அந்த அறைக்கு போறதை பார்த்து நான் ஒளிஞ்சி பின்னாடியே போனேன். அறைக்குள்ள எட்டி பார்த்ததும் என் காலடியில நிலமே நழுவின மாதிரி இருந்துச்சு. என் பேர் மானசி. நான் செங்கல்பட்டில் இருக்கேன். என் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான முறையில கழிஞ்சது. ஏன்னா வேற யாரோ செய்த தப்புக்கு நான் கடன் கட்ட வேண்டியதாயிடுச்சு. நாங்க அண்ணன் தங்கச்சின்னா 5 பேர் 2 பொண்ணுங்க, பிறகு ஒரு சின்ன பையன். மூத்த அக்கா பிரியா ரொம்ப நல்ல புத்திசாலி, அழகா இருந்தா. அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமானவ. எனக்கும் எங்க அக்கா பிரியா மேல ரொம்ப பிரியம். அதான் அவ மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவ மாவு பிசைஞ்சா நானும் எனக்கும் மாவு பிசையணும்னு பிடிவாதம் பண்ணுவேன். அவ சமைச்சா அப்பா அவ சமையலை புகழ்வாங்க. எனக்கும் எப்படியாவது சமைச்சே ஆகணும். இதுதான் என் பெரிய தப்பு. அப்பா பிரியா அக்காவிடம் அடிக்கடி சொல்வார், நீ ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். உன்னை பார்த்துதான் உன் தம்பி தங்கச்சிங்க கத்துக்கிறாங்கன்னு. ஆனால் பிரியா அக்கா எப்பவுமே தப்பு செய்ய மாட்டான்னு நினைச்சோம். ஆனா நேரம் நிரூபிச்சது அதெல்லாம் நம்ம பொய்யான நினைப்புன்னு. அக்காவும் மனுஷிதானே, மனுஷங்க கிட்ட தப்பும் சரியும் ரெண்டுமே இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்க அக்கா ரொம்ப அழகா இருந்தாங்க. அவ படிப்பை முடிச்ச உடனே எல்லா பக்கமும் இருந்து சீர் வர ஆரம்பிச்சது. எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்குவோம்னு உறவுக்காரங்கள்ல போட்டி மாதிரி இருந்துச்சு. வேணாம்னாலும் அவங்க எங்க வீட்டு சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா நினைச்சாரு, ஒரு வீட்டுல பொண்ண கொடுத்துட்டா மத்த வீட்டுக்காரங்க வீணா என் மேல கோபப்படுவாங்கன்னு. அதான் அப்பா தீர்மானம் பண்ணாரு, எங்க உறவே இல்லாத தூர தூர இடத்துல அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு. அப்போ அப்பாவுக்கு இது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியல. அவங்களுக்கு வேணும் அக்காவோட வாழ்க்கைய பத்தி முடிவு பண்றதுக்கு முன்னால அவள பக்கத்துல உட்கார வச்சு மனசுல என்ன இருக்குன்னு கேட்டிருக்கணும். தலையில கைய வச்சு ஒருமுறை மகளே, உன் எதிர்காலத்தை பத்தி நீயும் ஏதாவது நினைச்சிருக்கியா சொல்லு, உனக்கு வெக்கம் வந்தா உன் அம்மா கிட்ட உன் ரகசியத்தை சொல்லுன்னு கேட்டிருக்கணும். ஆனா அப்பா இந்த விஷயத்துல வீட்ல யாருடைய சம்மதத்தையும் கண்டுக்கவே இல்ல. வெளியிலேயே பேசி அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டாரு. ஆம்பளைங்க மத்தியிலேயே கல்யாண சம்பந்தம் உறுதியாச்சு. ஒரு நாள் அப்பா அம்மா விட்ட வந்து சொன்னாரு, பிரியாவுக்கு சம்பந்தம் முடிவு பண்ணிட்டேன். நல்ல ஆளுங்க, பணக்கார வீடு, நம்ம பொண்ண சந்தோஷமா வச்சிப்பாங்கன்னு. அம்மா சும்மா இருந்துட்டாங்க. அம்மாவுக்கு மட்டும் இல்ல எங்க அனைவருக்கும் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க 5 பேரும் ஒரு ரூம்ல உட்கார்ந்து ஒருத்தர ஒருத்தர் கேள்வி கேட்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம். இது என்ன எப்படி நடந்ததுன்னு. சரி அம்மா சொன்னாங்க, கார்த்திக் இது எப்படி முடியும்? அக்கா ரொம்ப யோசனையில ஆழ்ந்துட்டாங்க. மறுநாள் அம்மா, எங்க பொண்ணுங்க ரூமுக்கு வந்தாங்க. பிரியா நல்லா ரெடி ஆகு, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டார் உன்னை பார்க்க வர்றாங்க. நாங்க அக்காவுக்கு கோபம் அடக்க முடியல. அம்மா அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொன்னா. அப்போ அம்மா அதிர்ந்துட்டாங்க. பிரியாவோட கைய பிடிச்சு, என் குட்டி சொல்லு, உனக்கு வேற யாரையும் பிடிச்சிருக்கா? யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காங்களா? நான் உனக்கு உறுதியா சொல்றேன், உன் விருப்பம் நல்லா இருந்தா நீ சொல்ற இடத்திலேயே உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னாங்க. அக்கா இல்லைன்னு தலையாட்டி இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு பயம், இது எனக்கு சந்தோஷத்தை தராது, என் வாழ்க்கையையே கெடுத்திடும் போல இருக்குன்னா. அக்காவின் பேச்சை கேட்டு அம்மா துடித்துட்டாங்க. இப்படியெல்லாம் பேசுறதுக்கு முன்னால அம்மாவோட மனசு என்ன படும்னு யோசிச்சியானாங்க. அவங்க அக்காவை பார்க்க வந்துட்டாங்க. ஒரு வயசான அம்மா, ஒரு இளம் பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க அம்மா கோமாவுல இருக்காங்க, அதான் நாங்க அண்ணி பொண்ணுன்னு வந்தோம்னாங்க. அம்மா என்னையும் கூட்டிட்டு போனாங்க. அந்த பொண்ணோட அண்ணி அக்காவை ரொம்ப பிரியமா விசாரிச்சாங்க. அந்த பொண்ணும் நல்லாவே இருந்தா. அவ உடனே என்னை அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. பிறகு போகும்போது அந்த பாட்டி என் கையில பணம் வச்சாங்க. உண்மைய சொல்லணும்னா எனக்கு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வந்துருச்சு. நீ சொல்லு பிரியா, உனக்கு என்ன தோணுதுன்னு. அக்காவுக்கு வெக்கமா இருந்துச்சு, கன்னம் சிவந்துட்டுது. அம்மா எனக்கு இந்த சம்பந்தத்துல எந்த ஆட்சேபனையும் இல்லன்னா. அப்புறம் எங்க வீட்ல சந்தோஷம்தான், யாருக்கும் தெரியாது. இந்த சந்தோஷம் விரைவில் துக்கமா மாறும்னு எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. அக்காவும் மகிழ்ச்சியா எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டாங்க. தனக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் பையில் எடுத்து வச்சாங்க. காலனி கூட தனக்கு பிடிச்சதையே வாங்குனாங்க. அவ்வளவுதானா பாராட்டுக்கு? தனக்கு பிடிச்ச பார்லரையே தானே புக் பண்ணாங்க. எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு, யாருக்கும் தெரியாது. அக்கா மனசுக்குள்ள என்ன நினைச்சு வச்சிருக்கான்னு வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே டோலக் ஏற்பாடு பண்ணிட்டேன். அம்மா பொண்ணு கல்யாணத்துக்கு இவ்வளவு நாள் முன்னாடி டோலக் வாசிக்க கூடாதுன்னு தடுத்தாங்க. ஆனா நான் கேக்கல, டோலக் ரொம்ப வாசிச்சோம். அக்கா ரொம்ப என்ஜாய் பண்ணா. தனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போடச் சொல்லி கேட்டுக்கிட்டா. எனக்கு தோணிச்சு, வெக்கம் இல்லைன்னா அவளே எங்கூட உட்கார்ந்து பாடுவாளோன்னு. சரி நாள் கடந்து போச்சு. அக்காவோட பாராத் நாள் வந்துச்சு. அக்கா ரொம்ப விலை உயர்ந்த பார்லர்ல ரெடி ஆகி வந்திருந்தா. அவளுக்கு பிடிச்ச புடவை கட்டியிருந்தா. சிறிது நேரத்துல பாராத்தும் வந்துச்சு. நான் மாப்பிள்ளைய பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தார், கைக்குள்ள வர்ற மாதிரி. அப்போ நினைச்சேன், ஓடி போய் அக்கா விட்ட சொல்லணும், உங்க அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்குன்னு. நான் ஓடி எங்க ரூமுக்கு வந்தேன். ஆனா அங்க அக்கா இல்லை. நான் பயந்துட்டேன். இப்பதான் இங்க விட்டுட்டு போனேன். எங்கே போயிருப்பா?
அப்பா. நான் தேடி அம்மா ரூமுக்கு போனேன். அதுவும் காலியா இருந்துச்சு. என் பதட்டம் அதிகமாச்சு. நான் சீக்கிரம் வெளியே வந்து அம்மாவை தேடினேன். அம்மா விருந்தாளிகளை வரவேற்புல இருந்தாங்க. நான் அம்மாவோட கையை பிடிச்சு ஒரு ஓரத்துல கூட்டிட்டு போய் அம்மா மானசி அக்கா எங்கேன்னு கேட்டேன். அவ ரூம்ல இருப்பானாங்க. அங்க இல்லன்னேன். அம்மா என் கையை உதறிட்டு இங்கே எங்கேயாவது இருப்பா. என்னை விருந்தாளிகளை பார்க்க விடுனாங்க. அவங்களுக்கு ஒன்னும் தப்பு நடக்கும்னு தெரியாத மாதிரி பேசினாங்க. அப்போ நான் அம்மாவோட கைய பிடிச்சு உலுக்கினேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னேன். அம்மாவும் அதிர்ந்துட்டாங்க. உன் பயத்தை நான் போக்குறேன்னு சொல்லிட்டு என் கூட வந்தாங்க. நாங்க அக்காவை ஒவ்வொரு ரூமா தேடினோம். ஆனா அவ கிடைக்கல. அம்மாவோட முகம் வெளுத்துட்டுது. அப்போ தாலிகட்டும் நேரமாச்சு. கூச்சல் கேட்டுச்சு. அப்பா ரூமுக்கு வந்தார். அவர் கண் சிவந்திருந்துச்சு. ஒருவேளை அவருக்கு மகள் பிரிவு துக்கம் இருக்கும். அவ்வளவுல அவருக்கு பிடிச்ச மகளே. அவர் மானத்தை வாங்கிட்டா. சீக்கிரம் மானசியை கூட்டிட்டு வாங்க. தாலிகட்டும் நேரமாச்சினார். அம்மா அழுதுகிட்டே கார்த்திக் மானசி கிடைக்கலன்னாங்க. அப்பா ஆச்சரியமா அம்மாவை பார்த்து என்ன மானசி கிடைக்கலையா? இங்கே எங்கேயாவது இருப்பான்னார். அம்மா வீடு முழுக்க தேடிட்டேன்னு அழுதாங்க. ரித்திகா என் மானம் மண்ணுல போயிடுச்சு. இப்ப யாராலையும் என்னை இந்த அவமானத்திலிருந்து காப்பாத்த முடியாது. நான் என்ன பண்ண மக்க முகத்தை எப்படி பார்ப்ப? போய் பாராத்துக்காரங்கிட்ட உங்க பாராத்தை திரும்ப கூட்டிட்டு போங்க. என் பொண்ணு என் மானத்தை வித்துட்டான்னு எப்படி சொல்றதுன்னு கதறினார். அம்மாவும் அழுதாங்க. கார்த்திக் நீங்க போய் படுத்துக்கோங்க. நான் ஏதாவது சாக்கு சொல்றேன். என் கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்படி என் பொண்ண அனுப்ப முடியாதுன்னு. அப்பா ரித்திகா உனக்கு இவ்வளவு தைரியமானார். அம்மா கண்ணீரை தொடச்சிட்டு உங்க மானத்தை காப்பாத்துறதுக்கு எதுவும் பண்ணுவேன்னா? அப்போ அப்பா கத்தினார். பொண்ணுங்களுக்கு நல்ல கல்வி கற்பிச்சிருக்கணும்னார். அம்மா எல்லாருக்கும் முன்னாடி போய் என் கணவருக்கு மாரடைப்பு வந்துடுச்சு. அதான் எங்க பொண்ண அனுப்ப முடியாது. நீங்களே உங்க பாராத்தை திரும்ப கூட்டிட்டு போங்க. வேற நாள்ல உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. எங்கும் பேச்சு ஆரம்பிச்சுது. அம்மா ரூமுக்குள்ள பூட்டிக்கிட்டாங்க. மக்க பலவிதமா பேசினாங்க. எங்க கிட்ட பதில் இல்லை. நாங்க எல்லாரும் ஒரே ரூம்ல ஒளிஞ்சி உட்கார்ந்திருந்தோம். நாங்க நினைச்சு கூட பார்க்கல மானசி அக்காவால இப்படி ஒரு அவமானம் வரும்னு. அம்மா கார்த்திக் இப்படி உங்க உடம்பெல்லாம் கெட்டுடும்னாங்க. அப்பா நீ பேசவே வேணாம். ரித்திகா உனக்கு என் மேல் பிரியம் இருந்திருந்தா உன் பொண்ணுங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருப்பன்னார். அம்மா வெக்கப்பட்டுட்டாங்க. அப்பா எல்லா பொருளையும் மாடி ரூம்ல போட்டு தள்ளிவிட்டு பூட்டி போட்டு இனிமே யாராவது அங்க போனா என் செத்த முகத்தை பார்ப்பாங்கன்னு சொன்னார். அப்புறம் எங்க வீட்ல விசித்திரமான சூழல். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம இருந்தோம். அப்பா எங்களுக்கு தெரியாம ஆழ்வார் கீழே வரும்போது களைச்சு கண் சிவந்து இருப்பார். அம்மா உங்கப்பா எங்களுக்கு தெரியாம மாடிக்கு போய் ஆழ்வார்னா அக்காவோட கல்யாண கதை முடிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆனா 2 மாசம் கழிச்சு மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து போன் வந்துச்சு. வருணோட பாட்டி இத்தனை நாளா உங்ககிட்ட பேசல. கோபத்துல பாராத்த திருப்பி அனுப்பிட்டீங்க. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா உங்களுக்கும் ஏதோ காரணம் இருக்கும். உங்க பொண்ணுக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கல. அதான் கார்த்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிட்டீங்களோ? அப்படி இருந்தாலும் எங்களுக்கு கோபம் இல்ல. நீங்க நல்லா நினைச்சா கார்த்திகிட்ட கேட்டு உங்க சின்ன பொண்ணு சம்பந்தம் எங்களுக்கு கொடுக்கலாமா? நிறைய வீட்ல தேடினோம். ஆனா உங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி யாரும் இல்லை. எல்லா இடத்துலயும் கலப்படம்தான். உங்க வீடு எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதான் எப்படியாவது உங்களோட சம்பந்தம் வேணும்னு ஆசைன்னாங்க. அம்மா சரி கார்த்திகிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி போனை வச்சாங்க. பிறகு என்கிட்ட பிரியா நீ சம்மதம்னா இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கலாமான்னாங்க. நான் அக்கா போன பிறகு அப்பா என்னை எப்படி பாக்குறாங்க? வெறுப்பா பாக்குறாங்க. நான் இங்கிருந்து போயே ஆகணும். திரும்ப வரக்கூடாதுன்னு ஆசைன்னேன். அம்மா என் கழுத்தை கட்டி அழுதாங்க. மகளே எங்க தலைவிதி. இப்படி யாரோ செஞ்ச தப்புக்கு நாம தண்டனை அனுபவிக்கிறோம். உன் அம்மாவுக்கும் இப்படித்தான் ஆச்சு. உனக்கும் அப்படி ஆகுது. உன் தலைவிதி மாறணும்னு ஆசை. ஆனா என்ன பண்ண நானும் கைய கட்டிக்கிட்டு நிக்கிறேன்னாங்க. அம்மா ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும்னு ஆயிடுச்சு. அம்மா கோபப்படாதீங்க. எல்லாம் கடவுள் மேல விட்டுடுங்க. நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு வந்துட்டேன். அப்பா வர நேரமாச்சு. இன்னைக்கு என் மனசு வித்தியாசமா துடிச்சுது. ஏன்னா இன்னைக்கு என் தலைவிதி முடிவாகப் போகுது. வீட்டு கதவு திறந்தது. நான் ஜன்னல் ஓரமா உட்கார்ந்தேன். அப்பா வந்தார். முதலில் சுத்தி பார்த்தார். வெளியே யாரும் இல்லாததை பார்த்து மெதுவா சமையலறைக்கு போனார். அவருடைய நடவடிக்கை எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 2 மணி நேரத்துல திரும்பி வந்தபோது அவர் கையில் பால் கிளாஸ் இருந்துச்சு. முதலில் சுத்தி பார்த்தார். யாரும் பார்க்கலையான்னு ரொம்ப ஜாக்கிரதையா அந்த வேலையைச் செய்தார். சமையலறைக்குள்ள போய் பால் எடுத்துக்கிட்டு மெதுவா படியேறி மாடிக்கு போனார். நான் பிரமிச்சு உட்கார்ந்துட்டேன். இப்ப பார்த்ததெல்லாம் என்ன சாதாரண விஷயம்தான். ஆனா அப்பாவோட ரகசியமான நடவடிக்கை அத விசேஷமாக்கிடுச்சு. இன்னொரு விஷயமும் எனக்கு கவலை வந்துச்சு. அப்பா வந்ததும் அம்மா ஏன் வெளியே வரல? ஏன்னா அப்பா வீட்டுக்கு வந்ததும் அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து சாப்பாடு கேட்டு சுட சுட ரொட்டி சுட்டு குடுப்பாங்க. நான் மெதுவா அம்மா ரூமுக்கு போய் பார்த்தேன். அவங்க தூங்கிட்டாங்க. அப்பா 2 மணி நேரம் கழிச்சு மாடியிலிருந்து இறங்கி வந்தார். அவர் நிலைமை வித்தியாசமா இருந்துச்சு. நான் இதையெல்லாம் என் ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
அம்மா அப்பா கிட்ட இன்னைக்கு அதே மாப்பிள்ளை வீட்டாரிட்டமிருந்து போன் வந்துச்சு. இப்ப எங்க சின்ன பொண்ணு சம்பந்தம் கேக்குறாங்க. நாங்க உங்க பெரிய பொண்ணு சம்பந்தம் முடியலேன்னா உங்க சின்ன பொண்ணு சம்பந்தமாவது கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்பா அப்பவே சாப்பாட்டை தூக்கி எரிஞ்சிட்டு கத்தினாரு. அவங்கிட்ட சொல்லணும், என் பொண்ணோட நேரம் இன்னும் அவ்வளவு கெட்டு போகல, உங்க மாதிரி மானம் இல்லாதவங்களுக்கு சம்பந்தம் கொடுக்கிறதுக்குன்னாரு. நான் அதிர்ந்துட்டேன், அம்மாவும் அதிர்ந்துட்டாங்க. கார்த்திக் என்ன அர்த்தம், அவங்க நல்லவங்க இல்லையா, நாங்க அப்பா இல்லைன்னு தலையாட்டி இனிமே அவங்க போன் வந்தாலும் எடுக்காதனார். அப்போ அம்மா கோபமா, உங்க புத்திக்கு ரொம்ப பெருமை, உங்களுக்கு பொண்ணுங்களுக்கு புத்தி கம்மின்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய தப்பு எப்படி நடந்துச்சு? இப்ப மானசிக்கு அந்த வீட்ல சம்பந்தம் பண்ணி வச்சிருந்தா அவ்வளவு கெட்ட வீடா நாங்க? அப்பா கதவை திறந்துகிட்டு வெளிய போயிட்டாரு. அம்மா கதறி அழுதாங்க. மானசி, என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே, உன்கிட்ட என்ன சொல்லுவேன்? நான் அவர் வீட்ல இருக்கும் வரைக்கும் நான் என் ரூம்ல இருந்தேன். அம்மா எப்பவும் மானசி நினைப்புல மூழ்கி இருந்தாங்க. தம்பி பள்ளிக்கூடம் டியூஷன் முடிஞ்சு கிரிக்கெட் விளையாடிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவான். அவனுக்கும் வீட்டுச் சூழல் பிடிக்கல மாதிரி இருந்துச்சு. இப்ப அடிக்கடி அப்பாவை மாடிக்கு பால் எடுத்து போறத பார்த்தேன். புரியல, ஏன் பால் கிளாஸை மாடிக்கு எடுத்து போறாருன்னு. இப்ப இந்த எண்ணமே என்னை அலைக்கழிச்சுது. இதனால எனக்கு தூக்கமே இல்ல. நாள் முழுக்க மானசி அக்காவை நினைச்சு அழுவேன். மானசி ரொம்ப நல்ல தோழியும் கூட. அவ இவ்வளவு தப்பான முடிவு எடுக்க கூடாது. இரவு ரொம்ப ஆழமா இருந்துச்சு. சுத்தமும் நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் எழுந்து என் ரூம் ஜன்னலோரமா உட்கார்ந்தேன். அப்போ எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. யாரோ எங்க முற்றத்துல நடக்கிற மாதிரி நான் கூர்ந்து பார்த்தேன். அவர் வேற யாரும் இல்லை, எங்க அப்பாதான். நான் அதிர்ந்துட்டேன். அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இன்னைக்கு அவர் மேல பரிதாபமா இருந்துச்சு. எந்த ரூம்னா அப்பா அக்காவோட வரதட்சணை பொருளை வச்சிருந்தாரோ அது திறந்து கிடந்துச்சு. அதிலிருந்து வெளிச்சமும் வந்துச்சு. நான் மெதுவா நகர்ந்து போனேன். கதவு திறந்திருந்ததால் ஒளிஞ்சி உள்ள எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். உள்ள அக்கா உட்கார்ந்திருந்தா. இதை பார்த்து நான் நடுங்கி போனேன். அப்பா அக்காவுக்கு கையால உணவு ஊட்டிக்கிட்டு இருந்தார். இருவரும் சும்மா இருந்தாங்க. ஆனா அவங்க கண்ணுல கண்ணீர் வழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் என்ன நடக்குது எனக்கு புரியல. அப்புறம் நீண்ட நேரம் கழிச்சு அப்பா பேசினார். நீ என் பெரிய மகள் இல்ல, மானசி அக்கா. அப்பா கிட்ட கத்தினா. அப்பா, ஏன் என்கிட்ட இப்படி? நான் உங்க பொண்ணு இல்லையா? இந்த அருவருப்பான காரியத்தை பிரியா கிட்ட செய்வீங்களா? அப்பா சீக்கிரமா மானசி, எனக்கு உன்னை ரொம்ப பிரியம். ஆனா இதெல்லாம் பிரியா கிட்ட செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமே. நார் மானசி அழுதா. எனக்கு காரணம் தெரியணும். ஏன் என்னை இந்த ரூம்ல பூட்டி வச்சிருக்கீங்க? அப்போ அப்பா சொன்னாரு, கேள், இன்னைக்கு என்கிட்ட நேரம் அதிகம். நீ நாள் முழுக்க மயக்கமா இருந்துட்டே. ஆனா பிரியா விஷயத்துல என்னால அதிக நேரம் மாடியில இருக்க முடியல. அவளுக்கு சந்தேகம் வருமோன்னு பயம். இப்ப எல்லாரும் தூங்கிட்டாங்க. அதான் இன்னைக்கு எல்லாம் சொல்றேன். மானசி, நாங்க 2 பேர் அண்ணன் தங்கச்சி. நானும் எனக்கு மூத்த அக்காவும். அவங்க என்னை விட 9 வருஷம் மூத்தவங்க. அதான் அவங்களுக்கு முதலில் கல்யாணம் நடந்துச்சு. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்ல ரொம்ப அமைதி. அதான் என் கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. எனக்கு ரித்திகாவை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த நேரத்துல தான் எங்களுக்கு கஷ்ட காலம் வந்துச்சு. அக்கா விதவையா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அக்கா தனியா வரல, கையில் 5 மாச குழந்தையும் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கோ குழந்தைக்கோ ஒண்ணுமே தெரியல. எங்க அம்மாவுக்கு வயசாச்சு. அதான் அவங்களால குழந்தைய பார்க்க முடியல. ரித்திகா தான் உன்னை வாஞ்சையா எடுத்துக்கிட்டு உன்மேல் அத்தனை பிரியமா இருந்தா நானே மறந்துட்டேன். நீ என் மகளா அக்கா மகளான்னு நீ பேச ஆரம்பிச்சதும் ரித்திகாவை அம்மான்னு கூப்பிட்ட உன் சொந்த அம்மாவை அத்தைன்னு கூப்பிட்ட சூழ்நிலை சரியாகி உன் அம்மாவுக்கு மறு கல்யாணம் பண்ண ஏற்பாடு செஞ்சோம். அக்காதானே, ஒரு பையன் பேரைச் சொல்லி என் கல்யாணத்தை அவனோட முடிச்சு வையுங்க. நான் அப்பா எனக்கு பொறுப்பு கொடுத்தாரு. நீ அந்த பையனை பத்தி விசாரின்னார். விசாரிச்சதில்ல. அந்த பையன் ஏமாத்துக்காரனா இருந்தான். ஆனா நான் நினைச்சேன் நீயும் உங்க அம்மா காலடியிலேயே போயிடுவியோன்னு. அதான் பயந்து சீக்கிரமா ஒரு சம்பந்தம் பார்த்து உன் கல்யாணத்தை முடிச்சிட்டேன். மாப்பிள வீட்டு அம்மா கோமாவுல இருந்தாங்க. ஆனா பாட்டியும் தங்கச்சியும் இருந்தாங்களே, அதான் பரவாயில்ல. கல்யாணம் நடந்துடும்னு நினைச்சேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? உன் கல்யாண நாள்ல அந்த பையனோட அம்மா கோமாவிலிருந்து எழுந்து பாராத்தோட வந்துட்டாங்க. அவங்கதான் எங்க அக்கா, உன் சொந்த அம்மா. அதாவது அந்த பையன் உண்மையில் உன் சகோதரன். இதை பார்த்ததும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதான் உன்னை மாடிக்கு வரச் சொல்லி சொன்னேன். உன்னை பூட்டி வச்சிட்டேன் நினைச்சேன்.
காலையில ரித்திகா கிட்ட எல்லாம் சொல்லிடலாம்னு. ஆனா நினைச்சு பார்த்தேன், நான் உங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. அதான் அவ வீட்டை விட்டு போயிட்டா. இப்ப உன் கல்யாணமும் நடக்காது. நீயும் உங்க அம்மா மாதிரி ஓடி போயிடுவியோன்னு பயந்து உன்னை இங்க பூட்டி வச்சேன். நான் எங்க அக்கா மகளை சிறை வச்சிட்டேன்னு நினைச்சு என்ன வெறுக்காத உன்னை இங்க பூட்டி வச்ச நாள்ல இருந்து பிரியா கிட்ட கூட பேசுறத நிறுத்திட்டேன். அவளுக்கு முன்னால கண்டிப்பா நடந்துக்கிறேன். மானசி அக்கா சுய நினைவு வந்த மாதிரி இருந்துச்சு. அவ இப்ப நான் வீட்டை விட்டு ஓடி போயிருந்தா உங்க மானம் மண்ணுல போயிருக்கும். ஆனா என்னை இங்க பூட்டி வச்சோம் உங்க மானத்தை கெடுத்துட்டீங்க. மக்க மானசி ஓடி போயிட்டா, அதான் பாரா திரும்பி போச்சுன்னு பேசிக்குவாங்க. நான் அவங்க பேசிட்டு இருந்த நேரத்துல கோயிலுல ஆரத்தி மணி அடிச்சுது. அப்பா, மானசி மகளே, என்ன மன்னிச்சிடு, நான் போறேன், யாராவது எழுந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு போக முயற்சிச்சார். நான் சீக்கிரம் முன்னாடி வந்து, இனிமே எங்க அக்கா மேல் இந்த கொடுமைய நான் விட்டு வைக்க மாட்டேன். அவங்க அம்மா செஞ்ச தப்புக்கு எங்க அக்கா தண்டனை அனுபவிக்க கூடாது. கடவுள் எல்லாருக்கும் அவங்க தப்புக்கு தண்டனை கொடுப்பாரு. நீங்க ஏன் அக்காக்கு தண்டனை கொடுக்கறீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்பா பயந்துட்டாரு. சீக்கிரமா கீழே இறங்கி போயிட்டார். நான் அக்கா கைய பிடிச்சு கீழே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்பாவுக்கு அப்போ ரொம்ப வெக்கம். அப்புறம் நாங்க எல்லா அண்ணன் தங்கச்சிங்களும் அப்பா மேல் எங்க கோர்ட்டே வச்சுட்டோம். அம்மா, நீதிபதி அப்பா அழுதுகிட்டே எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்டாரு. அக்காதான் முதலில் அப்பாவை மன்னிச்சா, பிறகு நாங்க எல்லாரும் அப்பாவை மன்னிச்சுட்டோம். எல்லாம் சரியாச்சு. அப்பா அக்காவுக்கு அவங்க அம்மாவை பார்க்க அனுமதி கொடுத்தாரு. அவங்க சீக்கிரமே ஒரு நல்ல இடத்துல கல்யாணமும் ஆகப் போகுது. கஷ்டகாலம் முடிஞ்சிடுச்சு. இனி சந்தோஷம்தான். இது வெறும் ஒரு குடும்பக் கதை மட்டுமல்ல, பல வீடுகளில் மூடி மறைக்கப்படும் ரகசியங்கள். எப்படி ஒரு நிரீதியான உயிரை, ஒரு தலைமுறையையே பாதிக்கலாம் என்பதற்கான ஒரு வலிமிகுந்த சாட்சி. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எப்போதுமே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் அந்த பாசமும் அதீத பயமும் சில நேரங்களில் அவர்களை எவ்வளவு பெரிய தவறுகளைச் செய்ய தூண்டுகிறது என்பதை இந்த அப்பாவின் கதாபாத்திரம் நமக்கு உணர்த்துகிறது. தன் தங்கையின் மகள் தன் அம்மாவைப் போலவே தவறான பாதையில் சென்றுவிடுவாளோ என்ற பயமும், இந்தச் சமூகம் என்ன சொல்லும் என்ற தயக்கமும் ஒரு தந்தையை தன் சொந்த மகளைப் போன்றவளையே இருட்டறையில் அடைக்க வைத்துவிட்டது. ஒரு உண்மையை மறைக்க நாம் சொல்லும் பொய்களும் செய்யும் இரகசியச் செயல்களும் என்றாவது ஒரு நாள் பூதாகரமாக வெடித்து நம்மையே தண்டிக்கும் இரகசியங்கள் எப்போதுமே உறங்காது நண்பர்களே. அது என்றாவது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும். ஆனால் இத்தனை வலிகளுக்கும் கண்ணீருக்கும் அவமானங்களுக்கும் மத்தியில் இந்த கதையின் மிகப்பெரிய பாடமே மன்னிப்புதான். எத்தனை பெரிய வலியாக இருந்தாலும் அதை மனம் விட்டு பேசி கடந்த கால உண்மையை உணர்ந்து மன்னிக்கும்போது அங்கு உடைந்த உறவுகள் மீண்டும் ஆழமாக இணைகின்றன. மானசியும் பிரியாவும் தங்கள் அப்பாவை மன்னித்த அந்த தருணம் மனித நேயத்தின் உண்மையான உச்சத்தை காட்டுகிறது. இப்போது உங்களிடம் எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் அந்த பெண்களின் இடத்தில் இருந்திருந்தால் இத்தனை வருடங்கள் உண்மையை மறைத்து ஒரு வாழ்க்கையையே இருட்டறையில் அடைத்து வைத்த அப்பாவை அவ்வளவு எளிதில் மன்னித்திருப்பீர்களா? அல்லது உங்கள் முடிவு வேறாக இருந்திருக்குமா? உங்கள் மனதிற்குச் சரியென்று படுவதை மறக்காமல் கமெண்டில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் ஒவ்வொரு கமெண்டையும் நான் ஆவலோடு படித்து வருகிறேன். நமது வாழ்க்கையிலும் சரி, உறவுகளிலும் சரி, பேசப்படாத வார்த்தைகளும் மறைக்கப்படும் உண்மைகளும் தான் மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்குகின்றன. அன்பானவர்களிடம் வெளிப்படையாக பேசுங்கள். உண்மைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் அந்த முருகப்பெருமானின் அருளால் நல்லபடியாகவே நடக்கும். உங்களுக்காக தொடர்ந்து இதுபோல பல உணர்வு பூர்வமான சுவாரஸ்யமான கதைகளை தேடி கொண்டு சேர்க்க நான் ஒருபோதும் தவறுவதில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு ஷேர் பண்ணுங்க. உங்களின் பேராதரவுதான் எனக்கு எப்போதுமே அடுத்தடுத்து செயல்பட மிகப்பெரிய ஊக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்கள் ரவி மீண்டும் ஒரு அற்புதமான உங்களை சிந்திக்க வைக்கும் கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.